சுவாமியை கண்டால் என்ன கெட்டும், மோட்சம் கெட்டும், நெய்யபிஷேகம், பாலபிஷேகம் எல்லாம் சுவாமிக்குன்னு சொல்லி அப்படி பாடுவாங்க. சில பேர் என்ன மணக்குது, எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது ஐயப்ப மலையில். எனக்கு எதுவும் தெரியல, அறிந்தும் அறியாமலும் சொல்லுங்கள், ஐயப்பன் அருள் கிடைக்கும். மகர சங்கராந்திக்கு முதல் நாள் இரவு பம்பையிலே ஐயப்ப பக்தர்கள் ஒன்று திரண்டு விளக்கேற்றி தீபத்தை பம்பையிலே விடுவார்கள். அதற்கு பெயர் பம்பா விளக்குன்னு பேர். ஐயப்ப வழிபாட்டிலே கூட்டுச்சரணம் தான் ரொம்ப உயர்ந்தது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரச்சுத்து அல்புடிதல் வேண்டும். சத்தியமாய் 18ஆம் படிமேல் வாழும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆன்மீக நண்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, குறிப்பான ஐயப்ப பக்தர்களே, உங்களுக்கு தெரியும், கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு ஐயனுக்கு நெய் கொண்டு போனால் நாம் தரிசிக்கக்கூடிய மகோ உன்னதமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே போகிறது. ஐயப்பனுடைய தரிசனத்திற்கும் கால்கெடுக்க நின்று நிதானமாய் பார்த்து வரக்கூடிய மகோ உன்னத வழிபாட்டினுடைய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. அது அப்படியே ஒரு கையடக்க பிரதி மாதிரி உங்களுக்கு அப்படியே வழிநடை பயணத்திற்கு உதவுகிற மாதிரி ஐயப்ப வழிபாட்டினுடைய அத்தனை சிறப்புகளையும் தொகுத்து சில மணித்துளிகளில் நாம் பார்க்க போகின்றோம். அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்பிள்ளை, எரிமேலி, தர்மசாஸ்தா, இப்படி ஒவ்வொரு படை வீடு உண்டு ஐயப்பனுக்கு. ஒரு மண்டல விரதம் உங்களுக்கு தெரியும். 48 நாள் விரதம் இருந்து காலை மாலை குளித்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து சைவ உணவை மட்டுமே உண்டு புலால் அருந்தாது, குறிப்பாக காமம் கோபம் தவிர்த்து ஒரு பானகத்தையாவது நேவேத்தியம் செய்ய ஐயப்பனுடைய பாடல்களை அர்ச்சனைகளை சொல்லி வழிபாடு செய்வது தான் பூஜையினுடைய தாற்பயம். நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் குறிப்பாக எந்த மந்திரம் சொன்னால் ரொம்ப உகந்தது? எல்லா மந்திரங்களுமே உகந்தது தான். பொதுவாக இந்த சாஸ்தா பஞ்சரத்தக மந்திரம்னு உண்டு, உங்களுக்கு தெரியும். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிரியானந்தம் சாஸ்தாரம் பிரமாண்யம் சுவாமியே சரணமையப்பா. அது அப்படியே தொடங்கும். மற்ற மாதங்க கமனம் காருண்யாமிர்தம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வெறும் சரணகோஷம் சொல்லுவாங்க. சுவாமியை போற்றி, அரிகர சுதனையை போற்றி, அச்சங்கோவில் அரசை போற்றி, ஏழைகளின் ரட்சகனை போற்றி, விபூதி பிரியனை போற்றி, விநாயகன் தம்பியை போற்றி, தாயின் தலைவலி தீர்த்தவனை போற்றி, தாரக பிரம்மனை போற்றி. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த பகவானே பகவதியே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தே குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் தூக்கி விடப்பா ஏந்தி விடப்பா, யாரை காண சுவாமியை காண, எப்போ காண இப்போ காண, சுவாமியை கண்டால் என்ன கெட்டும், மோட்சம் கெட்டும், நெய்யபிஷேகம், பாலபிஷேகம் எல்லாம் சுவாமிக்குன்னு சொல்லி அப்படி பாடுவாங்க. சில பேர் என்ன மணக்குது, எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது ஐயப்ப மலையில். எனக்கு எதுவும் தெரியல, அறிந்தும் அறியாமலும் சொல்லுங்கள், ஐயப்பன் அருள் கிடைக்கும். அடுத்து ஒரு தோழர் என்கிட்ட கேட்டிருந்தார், சார் இந்த மகர சங்கராந்தினா என்ன, மகர ஜோதினா என்ன, மகர விளக்குன்னா என்னன்னாங்க. இந்த சமயத்தில் போய் சபரிமலையில் சாமி கும்பிட்றோம்ல, இந்த கார்த்திகை தொடங்கி மகர ஜோதி வரைக்கும், அதுக்கு முன்னாடி மண்டல காலம்னு சொல்லுவோம். மகர சங்கராந்தி உங்களுக்கு தெரியும், பொங்கலை ஒட்டி வரக்கூடிய, சில சமயம் போகி அன்னிக்கும் போது வரும், சில சமயம் பொங்கல் போது வரும். 14 இல்லை 15 முன்ன பின்ன, அது உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சாங்கத்தின் படி மகர சங்கராந்திக்கு முதல் நாள் இரவு பம்பையிலே ஐயப்ப பக்தர்கள் ஒன்று திரண்டு விளக்கேற்றி தீபத்தை பம்பையிலே விடுவார்கள். அதற்கு பெயர் பம்பா விளக்குன்னு பேர். ஐயப்ப வழிபாட்டிலே கூட்டுச்சரணம் தான் ரொம்ப உயர்ந்தது. மகர ஜோதின்னா என்னன்னா, ஐயப்பன் தனக்காக வில்லு அம்பு விட்டு கோவிலுக்கு போனபோது பெற்றோர்கள் துடித்த போது, நான் ஆண்டுக்கு ஒரு முறை ஜோதி சொரூபமாக தோன்றுவேன் புல்மேட்டு பகுதியில், அப்போ நான் தாங்கிறத அங்கீகரிக்கும் விதமாக நீங்கள் பொன்னாபரண பெட்டியில் நான் போட்ட ஆபரணங்களை வச்சு என் உருவத்துக்கு போட்டு தூப தீபம் காட்டுங்க. அதே நேரத்தில் அதே வினாடியில் அதே நொடியில் பொன்னம்பலமேட்டில் அப்படி தோன்றி மறைவேன். அந்த சமயத்தில் தேவர்கள் முனிவர்கள் வானியில் இருக்கின்றவர்கள் வாழ்த்து சொல்லி வழிபாடு நடத்துவார்கள். நாங்கள் இது சத்தியம், இது உண்மை, ஆண்டாண்டு நடைபெறுகிறது. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சுவாமி இந்த ஐயப்பனை பார்க்குறதுக்கு எந்த பாதையில் போகிறது? பாதையும் பயணமும் முக்கியம் இல்லை, நம்முடைய ஆன்மா சென்றடையக்கூடிய இடம்தான் முக்கியம்.
எரிமேலிலேருந்து புறப்பட்டு போய் பார்ப்பாங்க பெரிய பாதை. பம்பையில் குளிச்சுட்டு கன்னிமூலத்தை கணபதியை வணங்கிட்டு போவாங்க. அது சிறு பாதை. பாதை முக்கியமல்ல, பயணம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நிறைய பேர் இப்போ சுவாமி நான் விரதமாக இருக்கேன், இருமுடி கட்டிக்க முடியல. அது யாராக இருந்தாலும் 18 படி மிதித்து போனோம்னா இருமுடி, அப்போ தான் நம்ம பெருமுடி அவரும். எப்படி? இருமுடி. அதனால தான் நம்ம பெருமுடி வினைகள் அவரும். நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் 18 படிகளுக்கு மேலே இருந்து நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு ஒரு கண்ணை திறந்து நெய் நிரப்பி கொண்டு போய் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது தான் மகா உச்சிதம். இல்லை சாமி தெரியாமல் அந்த நெய்யை எடுத்ததுக்கப்புறம் தேங்காவை பின்முடியில் வச்சு கொண்டு வராங்க. எல்லா குருமார்களுக்கும் திருவடி தொழுது கேட்டுக்கிறேன், நெய்த்தேங்காவை திரும்பி கொண்டு வரவே கூடாது. நெய்த்தேங்காவை ஓமகுண்டத்தில் போட்டுடணும். அதனால தான் நூற்றாண்டு காலமாக போயிட்டுருக்க குருசாமிகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நெய்த்தேங்காய் வாசமதி எங்கே மணக்குது, சபரி சன்னிதானத்தின் மேலே மணக்குது. நெய்யை விட்டுட்டு தேங்காயை போட்டுட்டு நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான் பிரசாதமாக எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் எல்லா சாமியும் சொல்கிறாங்க வருஷம் கன்னி பூஜை போடணுமா. முதலாண்டு போகிற ஐயப்ப பக்தர்கள் வீட்டில் மலர் வழிபாடு செய்து பூஜை செய்வாங்க. அது ஆடம்பரமாக செய்யணும்னு அவசியம் இல்லை, எளிய முறையில் செய்யலாம். உலகத்திலேயே சமரசம், இந்த சண்டை சச்சரவு, சிறப்பு, விஐபி தரிசனம்னு இல்லாமல் எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய வழிபாடு. சார் எல்லாம் முடிஞ்சது சார், எப்படி நிறைவு பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு பிறகு மாலை கல் எட்டுகின்ற போதும் மறக்காமல் இறைவனுக்கு ஒரு கற்பூரம் காட்டி நம்ம கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வைத்து வீட்டில் வந்து இருமுடி வச்சு நேவேத்தியம் பண்ணி தான் மாலை கலட்டணும். கலட்டிட்டு சபரிமலை வாழுமெங்கள் தலைவனுக்கு மங்களம், தவமுனிவர் வணங்கும் அந்த சன்னதிக்கு மங்களம், இவமுனுவன் முருகோனுக்கும் இளையோனுக்கும் மங்களம், இன்பமெல்லாம் தந்தருளும் இறைவனுக்கு மங்களம், புலியமிசை பவனி வரும் புனிதனுக்கு மங்களம், புவியமங்கு மோகினியால் புதல்வனுக்கு மங்களம், பக்திமலை ஏறுகின்ற பக்தருக்கு மங்களம், பகவான் நாமம் கூறுகின்ற அனைவருக்கு மங்களம் என்று சொல்லி நிறைவு செய்வது தான் அந்த மகர மண்டல காலத்தின் விருதையினுடைய நிறைவு. கலியுக வரதன் கண்கண்ட தெய்வத்தை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். நிலையான ஆனந்தம், நிறைந்த ஆனந்தம் வீட்டில் நிறைந்து நிற்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.